ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான ஃபாண்டன்ட் எப்படி வீட்டிலேயே செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபாண்டன்ட் செய்கிறதுக்கு 1 கப் சர்க்கரை, இது நல்லா மிக்சியில் சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சிருந்தாலும் நம்ம அதை ஒரு வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜலிக்கிறதுனால வந்து இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டான சுகர் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூடவே 1 கப் பால் பவுடர், நான் அமுல் பால் பவுடர் எடுத்திருக்கேன். பால் பவுடரையும் நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபாண்டன்ட் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நம்ம நினைக்கிற ஷேப் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. இதுலேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பவுடர் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இது கூட மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசையணும். தண்ணிக்கு பதிலாக நம்ம மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இந்த ஃபாண்டன்ட் மில்க் மேட், பால் பவுடர், சர்க்கரை, இது 3 மட்டும்தான். ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கடையில் கொடுக்குற ஃபாண்டன்ட்ஸ்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் போடுவாங்க, பட் இது அப்படி கிடையாது. காஸ்ட் வைஸும் இது நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சிக்கலாம். அதனால் பார்த்து ஆட் பண்ணணும். நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணணும். லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அதை டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் அந்த பவுடர் லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இது நம்ம எவ்வளோ பிசைகிறத பொறுத்து தான் மாவு உடையாமல் வரும். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் வரைக்குமே நான் பிசைஞ்சிருப்பேன். இதை நம்ம ஃப்ரீசரில் 2-3 மந்த்ஸ் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுக்காக மாவை எடுக்கிறேன். கேக் டெலிவரி என்னைக்கு இருக்கோ அதுக்கு ஒரு 5 hours 6 hours முன்னாடி எடுத்து மாவை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு வேணுன்ற கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைட்டாக இருக்குது மாவு, கொஞ்சமாக மில்க் பவுடர் ஆட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் தேவையில்லை. நம்ம கை சூடுலேயே அது வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு பிசைய பிசைய. அது இல்லாமல் நம்ம ஜெல் கலர் ஆட் பண்ணும்போது அதுலேருந்து 1 or 2 drops லிக்விட் வர்றதுனால அதுலேயுமே அது வந்து லைட்டாக இலகிடுச்சு. அடுத்து ரெட் அண்ட் ஒயிட் சேர்த்து லைட்டாக பிங்க் கலர் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ப்ளூ கலர் சேர்க்கலாம். கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. டார்க் கலர்ஸை நம்ம ஒயிட் கலர் கொடுத்து லைட் கலர் ஆக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபாண்டன்ட் மாவையே வந்து நம்ம சேர்த்து லைட் கலர் ஆக்கிக்கலாம். என்கிட்ட ஃபாண்டன்ட் அந்த ரோலர் இல்லை, கீழே அந்த அந்த ஷீட் இல்லை, ஃபாண்டன்ட் ஷீட்டும் இல்லை. ஸோ நான் சப்பாத்தி திரட்டுறது அதே தான் எடுத்திருக்கேன். அடுத்து எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர்ஸை முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையில் க்ளவுஸ் மாட்டிக்கோங்க. அப்போ தான் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸில் மிங்கிள் ஆகாமல் இருக்கும், மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல மாவு உடையுது, பட் நம்ம பிசைய பிசைய அது நல்லா இலகி வந்துடுது. அடுத்தது ஆபர்கீன் ஒரு ஜெல் கலர், ஆபர்ஜீன், அது கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. அது ஒரு பர்பிள் கலருக்காக அந்த கலர் வாங்கினேன். கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் ஒயிட் கலரும் கொஞ்சம் மாவும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
இதில் ஜெல் கலர் அதிகமானதுனால லைட்டாக எனக்கு ஒட்டுறா மாதிரி ஃபீல் இருந்தது. கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஃபாண்டன்ட் ரோலர் இல்லை, அந்த ஃபாண்டன்ட் ஷீட்டும் இல்லை, ஒர்க் ஸ்பேஸும். அதனால் பட்டர் பேப்பர்லேயே இதை தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த வாட்டி கேக் ஆர்டரில் யூனிகார்ன் கேக் தான் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்பை அழகாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க நைஃப் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி ஷேப்பிங்கும் அதிலே கொடுத்துட்டேன், ட்ரிம்மிங்கும் அதிலே பண்ணிட்டேன். நான் இது ஈஸியான டிசைன்ன்றதுனால எனக்கு ஃபாண்டன்ட் கட்டர் அவ்வளோ தேவைப்படலை. யூனிகார்னோட அந்த ஹேர்ஸ்க்கு இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். யூனிகார்னோட காது, இதில் அப்புறமா நான் பிங்க் கலரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வச்சு பார்த்தப்போ ஒயிட் கலர் எடுக்காத மாதிரி இருந்தது, அதனால் பிங்க் கலரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி யூனிகார்னோட ஹார்ன் தான் அதோட பியூட்டியே. யூனிகார்ன் ஹார்ன் வந்து நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு அதில் இந்த மாதிரி லைட்டாக இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டிக் வச்சு அதை வந்து கேக்கில் வந்து குத்தி விட்டுட்டேன். கண்ணுக்கு நான் சாக்லேட்டை உருக்கி அந்த மாதிரி உரைச்சிட்டேன். நான் இப்படி தான் இந்த கேக் ஆர்டருக்கு ஒரு ஃபாண்டன்ட் செஞ்சேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.